லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கும் நெறியாளருக்கும் வணக்கம். 5வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. 4 கட்ட தேர்தலில் மொத்தம் 379 தொகுதியில் தேர்தல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் உளவுத்துறை பாஜகவுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது 79 தொகுதிகள் தான் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவ நம்ம பார்க்குறோம். மம்தா பானர்ஜி கூட சொல்லியிருந்தாங்க, இந்தியா கூட்டணி 300 இடங்களில் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் இந்த 5ஆம் கட்ட தேர்தல் 49 தொகுதியில் நடைபெறுது. இதில் முக்கியமாக உத்தரப்பிரதேசம், பீகார், காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறுது. இதில் பல இடங்களில் பீகாரில் நிதிஷ்குமார் பாஜகவுடைய கூட்டணியில் தான் இருக்கார், ஆனால் பிரச்சாரத்துக்கே போக மாட்டுறாரு. காஷ்மீர், லடாக் போன்ற இடங்களில் பாஜக வேட்பாளரே நிப்பாட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. 80க்கு 79 நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்கிறாருல. இந்த 5ஆம் கட்ட தேர்தலும் நடந்து முடிந்த 4ஆம் கட்ட தேர்தல் ரிசல்ட்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம கட்டத்துலேருந்தே சேர்த்து பார்த்துடலாம் ஒவ்வொன்றா. கட்டத்தை பொறுத்தவரையிலும் தென்னிந்தியாவை மையமாக வைத்து ஆரம்பித்தது. புலியார் சுழி தமிழகத்திலேருந்து போடப்பட்டது. அது ஒரு இந்திய கூட்டணிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குன்றது நான் இல்லை, பாஜகக்காரங்களே அது சொல்லக்கூடிய ஒரு தன்மை. 2ஆம் கட்ட தேர்தல் பார்த்திங்கனாலும் தென்னிந்தியாவை ஒட்டி மையமாக வைத்து கேரளா அந்த மாதிரி போன்ற இடங்கள்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் தெலுங்கானா போச்சு, ஆந்திரா போச்சு, கர்நாடகா. இதுவும் ஒரு சூழல் 2ஆம் கட்ட தேர்தல் பார்த்திங்கன்னா. 3ஆம் கட்டம் ஒரு பயங்கரமான ஒரு இழுபறி, ஒரு சூடானது. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா 3, 4 பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான ஒரு இடங்கள். கடந்த தேர்தலில் அதிக பெரும்பான்மையின வெற்றி பெற்ற இடங்கள் 3ஆம் கட்டத்துலேயும் 4ஆம் கட்டத்துலேயும் வருது. கிட்டத்தட்ட ஒரு 150 சீட்டு வரும் அதனுடைய மொத்தம். அதில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு என்னென்னா, கடந்த தேர்தலில் வாக்கு போட்டவங்க இந்த தேர்தலில் அந்த சாரசாரியாக கூட்டமாக ஓட்டு போடல. அதாவது வாக்கு போலிங் குறைஞ்சிருக்கு. வாக்கு போலிங் குறையும் போது என்னன்னா அவங்களோட வெற்றி விகிதாச்சாரம், இந்த விக்ட்ரி ஆஃப் மார்ஜின் சொல்லுவாங்க, அதுவே குறையிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண்ணெதிரில் தென்பட்டது. இது 3வது நாள். இப்போ 5வது கட்டம் 49 தொகுதி. இது பார்த்திங்கன்னா உச்சகட்ட பிரச்சாரம் 5ஆம் கட்டத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது 1-2 கூட அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது அதிகமான ரோட் ஷோ பண்ணாங்க. ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் தென்னிந்தியா பூரா குறிப்பாக தமிழகம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் வந்தார், ரோட் ஷோ பண்ணாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க, ராமர் பற்றி பேசினாங்க. இந்த 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த பாகிஸ்தான் விஷயங்கள், இஸ்லாமியர் விஷயங்கள் ஆரம்பிச்சது. அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறவர்கள் மீது பேசுவது, உங்களோட சொத்தை பிடிங்குவாங்கன்றது, இந்துக்கள் ஒட்டுப்படுங்க, 2 எருமை மாடு இருந்தால் ஒரு எருமை மாடு அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க, தாலி செயினை கூட விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மலிவான ஒரு அரசியல் நோக்கி அந்த அரசியல் இப்போ இன்னும் உக்ரமாக இருக்குது. அதாவது எப்படின்னா குழப்ப நிலைக்கு போயிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அது 5ஆம் கட்ட தேர்தலில். அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு தான் நான் பேசலை, நான் ஒத்துமையாக இருந்தேன், காசாவில் சண்டை நடக்கிறதுக்கு நாங்கள் தூதரங்கள்லாம் போனோம் அப்படின்ன மாதிரி. இப்போ பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கலை. ஸ்பெயின் நாட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் முழு தகவல் வரலை. அப்போது பிரதமர் சொன்ன விஷயத்துக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் நான் சிறுபான்மையினர் பற்றி அப்படி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதையே பேசுகிறாரு. அப்போது இந்த 5ஆம் கட்டத்தில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் அந்த தலைவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது, அதுக்கப்புறமா ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறது, தவறான எடுத்துக்காட்டுகள் முன்னுதாரணங்கள் சொல்கிறது. இப்போ தவறான எடுத்துக்காட்டு முன்னுதாரணம் என்னென்னா, இந்துக்களுக்கு ஒரு பட்ஜெட்டு, இஸ்லாமியருக்கு ஒரு பட்ஜெட்டு நாங்கள் பண்ணுவாங்க அவங்க அப்படின்றது. அப்புறம் அவங்க இன்னரிட்டன் டேக்ஸு விஷயங்கள், அது போன்ற விஷயங்கள். அதாவது இந்த ஊரில் இல்லாத ஒரு விஷயத்த, நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்த வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசுகிறது. அது இந்த 5ஆம் கட்ட தேர்தல். இதுக்கப்புறமா இப்போ ரொம்ப முக்கியமான அந்த கடைசி பகுதியில் நீங்கள் அந்த கேட்ட கேள்வி, இந்த பிரச்சாரம் என்பது போய்கொண்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணியுடைய பிரச்சார தன்மை, அந்த தரம், அந்த ஒரு முறை என்பது வேகம் எடுக்கிறது. காரணம் என்னென்னா, அந்த பர்டிகுலராக அரவிந்த் கெஜ்ரிவாலோட ரிலீஸ். அதாவது இதில் என்னென்னா, மரியாதைக்குரிய ராஜ்யசபா எம்பினர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அவங்களுக்கு அடிச்சிட்டாங்க. கெஜ்ரிவால் அவர்களோட பிஏ அடிச்சுட்டு அது ஒரு பிரச்சனையாயிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு, அது ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கே பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் 2 நாளாக பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியை அதை வைத்து மையமாக பேசுகிறாங்க. இது அவங்க காட்சி ஊடகத்தில் அதை பெருசு பண்ணுறாங்க, விவாதம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு வேளை அடித்திருந்தால் இது உண்மையிலே ஒரு மலிவான மட்டமான ஒரு செயல். ஏன் அதாவது ஒரு வேளை அடிச்சிருந்தாருன்னா அந்த ஏன் பிஏ ஏன் அடித்தார், இல்லை என்ன நடந்தது அப்படின்றது இன்னும் வெளியில் வரல. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க.
கெஜ்ரிவால் அவர்கள் இதில் மௌனமாக இருக்கார், வாயை திறக்க மாட்டேன்றாரு, ஏன் இது வந்து இருக்கார், ஒரு பெண்களுக்கு எதிராக இருக்கிறனா வந்து கெஜ்ரிவால் குரல் கொடுக்குறவர் தானே, ஏன் கொடுக்கல அப்படின்ற இந்த கேள்விகள் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்ட தேர்தலில் பிரச்சாரம் பாஜகவுடைய திட்டமிட்ட சதின்னு அவங்க குற்றச்சாட்டு பண்ணுறாங்கல்ல. ஏன்னா அந்த சமயத்தில் கெஜ்ரிவால் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் வெளியே வாக்குவாதம் பண்ணுற வீடியோ தான் இருக்க தவிர அடிக்கிற மாதிரியான வீடியோக்கள் இல்லை. இது வந்து திட்டமிட்ட பாஜகவுடைய சதின்னு அவங்க பதில் தரப்பல. இப்போ அதான் நம்ம எல்லா சதியையுமே சேர்த்து பேசிடுவோம். இப்போது கெஜ்ரிவால் அவர்கள் வீட்டில் இருந்தாரோ இல்லையோ அந்த கட்சியினுடைய எம்பி, பட் அந்த எம்பியை பொறுத்தவரைலாம் கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிலில் இருந்தப்போ ஆதிஷி மாதிரியோ இல்லை அதுக்கப்புறமா வெளியில் வந்த சத்யபால் மாதிரியோ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாவோ ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முன்வைக்கல. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இவங்ககிட்ட எதனா ஃபீலர்ஸ் விட்டு நீங்கள் இந்த கட்சி வாங்க சொன்னாங்களா, இல்லை இவங்க வேறு மனநிலையில் இருந்தாங்களா, இல்லை உண்மையில் அந்த பிஏ வந்து அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக தாக்குனாரா என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் நம்மளோட அடிப்படை கேள்வி என்னென்னா, கெஜ்ரிவால் அவர்களே இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா, இந்த கேள்வியெல்லாம் வரவேற்கணும். நியாயமான கேள்விகள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் சரி, அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் கேள்வி கேட்கணும். நம்ம கேள்வி கேட்குறோம். நிர்மலா சீதாராமன் அம்மையார் இப்போ பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அமித்ஷா சொல்கிறாரு வாயே திறக்கலன்னு, எல்லாம் ரைட்டு. ஒரு பெண்மணியை தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேச்சு இம்மாம் பேச்சு பேசுகிறீங்களே, மணிப்பூர் விஷயமோ பிரஜ்பூன் விஷயமோ இல்லை வந்து கர்நாடகத்தில் இப்போ நடந்தது பிரச்சனை, அதிலெல்லாம் வந்து வாயே திறக்க மாட்டேன்றீங்களே. இந்த இரண்டு ஒப்பீடுமே வந்து மோசமானது தான். ஆனால் ஒப்பீடுன்னு வரும்பொழுது இங்கே வந்து ஒரு பெண்மணி தாக்கப்பட்டு ஆரோக்கியமாக திடகாத்தமாக வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், படித்தவர், வசதி எல்லாம் இருக்குது, எல்லா பாதுகாப்பும் 5-3 அடுக்காக இருக்குது. அப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கோசரம் இதை நீங்கள் பெருசாக்குறீங்க. நான் அதை தப்பு சொல்லலை, நீங்கள் கேளுங்க. எந்த கட்சி தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களோட பெண் உறுப்பினர் தாக்கப்பட்டு இருந்திருந்தால் அதை கேள்வி கேட்குறது முறை, தர்மம், நியாயம். இதே நியாயம், இதே தர்மம், இதே முறை ஏன் வந்து உங்களோட விஷயங்கள் எல்லாம் வரல? பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, சிதைக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். 3000 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒருத்தர், அந்த மனுஷன் சொல்கிறதா என்ன மிருகன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில, அதை பற்றி ஒத்த வார்த்தை பேசலை. ஊரை விட்டு ஓடி போனாங்க. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் எஸ்கேப் ஆனதை பற்றி பேசுகிறதுக்கு நாக்கே வரல. இதை பேசுகிறீங்கல்ல, இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்கல்ல பிஜேபியில், இதை ஏன் பேசலை? இப்போ இது வந்து மக்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கும் அவங்களுக்கு? ஆமாம்ல, இந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க, இந்த உறுப்பினர் அமிச்சிட்டாங்கன்னு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, கெஜ்ரிவாலை இவ்வளோ கலங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, 3-4 விஷயம் நடந்திருக்கு. இதிலெல்லாம் எதுவுமே கேஸ் இல்லை. பில்கிஸ் பானு கேஸிலேருந்து ஆரம்பித்தா ஒரு இந்த 10 வருஷத்தில் பெண்கள் உணவு பிரச்சனையாகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு நீங்கள் கர்நாடகத்தில் ரேவந்த் அந்த பிரச்சனையாகட்டும், எதுவுமே பேசலை. மணிப்பூர் பிரச்சனை பேசலை. ஆனால் இதை ஒண்டி பேசுனீங்கன்னா அப்போ ஜனங்க ரெண்டுத்தையும் ஒப்பீடு பண்ணாங்கனாவே உங்களோட இந்த நாடகம், இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் முற்றுப்புள்ளிக்கும். நான் ஏன் நாடகம் சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தவரையிலும் இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. தப்புக்கு உண்டான விகிதாச்சாரம் முன்ன பின்ன இருக்கும், அதற்கு ஏற்ற தண்டனை அந்தந்த மக்களுக்கு கிடைக்கணுன்றதான் என்னோட பார்வை. ஆனால் நீங்கள் ஏதோ வந்து நேர்மையாக சமதளத்தில் ஒழுக்கமாக நாங்கள் வந்து நன்னடத்தையாக இருக்கிறோம், முன்மாதிரியாக இருக்கிறோம்லாம் பேசிவிட்டு ஒரு சைடுக்கு வந்து சுண்ணாமும் ஒரு சைடுக்கு வந்து வெண்ணையாக வைக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? 2 சைடும் பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே வச்சுக்கோ. ஆம் ஆத்மி பிரச்சனையிலையும் பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மணிப்பூர் பிரச்சனையில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே ஒத்த கேஸு, இந்த ஒத்த கேஸை மூச்சு பிடிச்சிக்கிட்டு 300 வாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க தெருவா. அந்த பிரச்சனைக்கெல்லாம் பேசவே மாட்டேன்றீங்க. மக்களுக்கு என்ன இது கூடவா தெரியாது? பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பிரச்சாரத்தோட தன்மை வந்து மாறுது. இன்னொன்று பிஜேபியில் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறதுனால, பாகிஸ்தான் விஷயம் பேசுகிறதுனால, இல்லை சொத்துக்கள் முடக்கப்படும், இல்லை அரசியல் இந்திய அரசியல் சாசனம் மாற்றி எழுதப்படும் இப்படின்றத சொல்கிறதுனால மக்கள்கிட்ட எடுபடுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது எடுபடாது. ஏன் எடுபடாதுன்றதையும் நான் சொல்லுறேன். மக்களுக்கு அடிப்படையில் வாழ்வாதார பிரச்சனை இருக்குது. நீங்கள் 70 ரூபா அவங்களுக்கு பெட்ரோல் டீசல் கம்மியாக கொடுத்தீங்கன்னா புண்ணியம் விலைவாசியை குறைச்சாப்பில் நல்லா இருக்கட்டும் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணலை. வேலைவாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க. அது நீங்கள் பண்ணலை. 2 கோடி வேலை தரேன்னு சொல்லிவிட்டு எதுவுமே தரல. 15 விழுக்காடுக்கு மேலே வேலைவாய்ப்பு திண்டாட்டம் பிரச்சனையாக இருக்குது. அதை தாண்டி பேங்க்கு கொள்ளையோ கொள்ளை அடிக்குது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயத்தில் பேங்க்கும் ஜிஎஸ்டியும் போட்டு மக்கள்கிட்ட 10 காசு சேமிக்காத அளவுக்கு பண்ணிட்டீங்க. 9 லட்சம் கோடி இருந்த நிலுவைத் தொகை, அதாவது சேவிங்ஸு வங்கி கணக்கில் இருந்தது 3 லட்சம் கோடிக்கு குறைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 லட்சம் கோடி வந்து மக்கள் சேமித்த பணம் இன்றைக்கி அவங்கக்கிட்ட இல்லை. எங்கே போச்சுன்னா ஜிஎஸ்டியாவையோ இல்லை வரியாவோ இல்லை பேங்க்குக்கோ போயிடுச்சு. கையில் மக்கள்கிட்ட காசு இல்லை. இப்போ இதுதான் மக்கள் பிரச்சனை. இதெல்லாம் பேசாமல் கெஜ்ரிவாலை குறை சொல்கிறதோ, இல்லை வந்து ஹேமந்த் சோரனை குறை சொல்கிறதோ, இல்லை திமுக தலைவர் ஸ்டாலினை குறை சொல்கிறதோ அது அரசியலாக பார்க்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த எழுச்சி 3வது முறை நான் திருப்பி வர்றதுக்கு உண்டான அரசியல் வேலை இது அல்ல.
நீங்கள் அந்த அரசியலை பண்ணி இருந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது, இன்றைக்கி எல்லாரோட ஆண்டு வருமானம் இரட்டு படிப்பு ஆயிருக்கு, எல்லாருக்கும் வங்கியில் பணம் இருக்குது, எல்லா குடும்பத்துலேயும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிகிரி முடித்தவர் ஒருத்தர் வந்துட்டார், எல்லா வீட்லேயும் 3 வேளை நல்ல வயிறார சோறு பொங்கி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் குறைந்தபட்ச அவங்களோட அந்த உணவு தானிய விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொள்முதல் பரிசு ஏற்றி கொடுத்துருந்தீங்க, அக்னிபத்து போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 3வது வரத்துக்கு சாத்தியக்கூறு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. மக்களோட பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, மக்களோட தேவைகள் பூர்த்தி செய்யவில்லை. அதெல்லாம் எதுவும் பேசாமல் நீங்கள் சோனியா காந்தியோ ராகுல் காந்தி குடும்பத்தை குறை சொல்கிறதுனாலையோ, கெஜ்ரிவால் அவர்களை குறை சொல்கிறதுனாலையோ, மம்தா பானர்ஜியை குறை சொல்கிறதுனாலையோ, ஸ்டாலினை குறை சொல்கிறதுனால ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன லாபம்? ஆமாம், அவங்க சரியில்லை, அதனால தான் அவங்கள நிறைய வாட்டி தோக்கடிச்சிருக்காங்க, அதனால தான் அவங்க எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை வரல, அதனால தான் அவங்களுக்கு சட்டமன்றத்தில் எண்ணிக்கை வரல. நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? வந்தே பாரத் விட்டேன்னுவீங்க, சிலிண்டர் கொடுத்தேன்னுவீங்க, தண்ணி கொடுத்தேன்னுவீங்க, கரண்ட்டு கொடுத்தேன்னுவீங்க. இத்தனி 60 வருஷ வளர்ச்சியில் தண்ணி, கரண்ட்டு, ட்ரெயின் வெள்ளைக்காரன் குத்தான். இதெல்லாம் வெள்ளைக்காரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருந்தது. இன்ஃபேக்ட் அப்போ ஆற்றுல இருக்கிற தண்ணியை மொண்டு குடித்தாங்க. ஜல்ஜீவன்னு கங்காவை புனரமைக்கிறேன், அதை சுத்தப்படுத்துகிறேன்னு திட்டம் போட்டிங்க. சொல்லுங்கள், மனசில் கை வச்சு சொல்லுங்கள், கங்கை நீர் வந்து எடுத்து பருகிற அளவில் இருக்கா இன்றைக்கி? அப்போ எதுவுமே வெறும் பிரச்சாரம் 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 பிரச்சாரம். அரசியல் மக்கள் நோண்டி அரசியல்னு இன்னும் ஒன்றும் பண்ணலை. இந்த தேர்தலில் மோடியுடைய பிரச்சார முறை வந்து பல்வேறு சர்ச்சைகளை எழுப்புறதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ரொம்ப கண்டனம் தெரிவிக்கிறாரு. மோடியுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ராமர் கோயிலில் வந்து காங்கிரஸும் சமாஜ்வாடி கட்சியும் வந்துச்சுன்னா ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க புல்டோசரை கொண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, தென் மாநிலங்களில் உத்தரப்பிரதேச மக்களையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, ரொம்ப கொச்சையாக ஒரு மூடர்கள் போல் சித்தரிக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு சொல்லி இரு மாநிலங்களுக்கிடையே பிளவுகளை உண்டாக்கும் வகையில் பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருக்கு இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த சர்ச்சை எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஏன் வருதுன்னு பார்க்கணும். இது வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. பீகார் மாநிலத்திலேருந்து இங்கே வேலை வர இந்த இடம்பெயர் தொழிலாளர்களை வந்து நம்ம வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப அநாகரிகமாக நடத்துகிறோம், அவங்கள அடிக்கிறோம் உதைக்கிறோன்ற மாதிரிலாம் ஊடகத்தில் செய்தி வந்துச்சு. என்ன ஊடகத்தில் செய்தி வந்துச்சுன்னா, இந்த சமூக வலைதளையில் வந்தது. அது வந்து போலியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு காவல்துறை டீம் போய் அங்கே போய் அவங்கள கைது செஞ்சாங்க. முன்னுக்கு முரணாக இருக்குது, இதில் உண்மைத்தன்மை இல்லை, இது பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லி கைதுலாம் செஞ்சாங்க. இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 சமூக ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள், குறிப்பாக சொன்னால் நீங்கள் துருவராத்தி எடுத்துக்கலாம், இல்லை அப்புறம் ராவிஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதுமாதிரி ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க ஹிந்தியில் பேசக்கூடியவங்க. அவங்க எந்த ஒரு கருத்து, அதாவது மக்கள் சார்ந்த கருத்தோ இல்லை அரசியல் சார்ந்த கருத்தோ அவங்க சொன்னால் அந்த கருத்து வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையாக இருக்கிறது. அந்த எதிர்நிலையாக இருக்கிறதுனால அது வந்து லட்சக்கணக்கில் போகுது வியூஸு. 30 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 50 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 1.5 கோடி பேர் பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னே இதனால் ஒரு பயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை அவங்கள சார்ந்த அந்த வியூகங்கள் அமைக்கிறவங்க. அதனால் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தேடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா அவங்க வாட்ஸ்அப் நிறைய வச்சுருக்கிறாங்க, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு அமைப்புக்கு. இதுவும் வந்து வெளிப்படையாக இந்தியில் வரக்கூடிய அந்த சோஷியல் மீடியாலெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி செய்திகள். இதில் என்ன பியூட்டினா, நிறைய பேர் வந்து இங்கேருந்து வேலை பார்க்குறதில்ல, இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே உட்காந்து வேலை பார்த்தா இவங்களை கைது பண்ணுவாங்க, அந்த ஊடகத்தை மூடுற வேலைகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வெளியிலேருந்து வேலை செஞ்சு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த தாக்குதலை எதிர்கொள்ள சக்தி இல்லாமல் திராணி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க பரப்பி விடுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. பொய் பிரச்சாரத்தை பிரதமரே முன்னெடுக்கும் போது அங்குள்ள மக்கள் நம்ப வாய்ப்பு. பிரதமரேன்னு இல்லைங்க, பிரதமர் தான் அதிகமாக பண்ணுறாரு. சரி, இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயம் அதை சூட்சமம் புரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கி அத்வானி போன்ற ஒரு பெரிய தலைவரோ யாரோ வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இல்லை. அதாவது ஒரு ஸ்டேச்சு ஒரு மொத்த இந்தியாவில் அது அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது சொல்லிக்கிற அளவுக்கு. அப்போது ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் 2 பேர் தான். யோகி ஆதித்யநாத் கூட அதிகமான பிரச்சாரம் வந்து பண்ணார், பேசுகிறாரு, பயங்கரமாக ரோட் ஷோ போகிறாருன்னு இப்போ இந்த ஒரு வாரமாக செய்தி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மிருதி இரானியெல்லாம் கேண்டிடேட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மையார் போய் பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரத்தை கேட்டு ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மையார் போனால் ஜிஎஸ்டிக்கு நீங்கள் தானே ஏற்றுனீங்க அப்படின்னு கோவம் தான் வரும். பெட்ரோல் விலை இவ்வளோவா, அதற்கு காரணம் நீங்கள் தானேன்னு கோவம் தான் வரும். பர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ் போய் பேசுகிறாங்கன்னா அது வாக்காக மாறும். இந்த அம்மையார் எல்லாத்தையும் ஏற்றுனாங்க, வெங்காயம் சாப்பிடாதீங்க விலை ஏறிச்சுன்னா அப்படின்னு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள். கேஸ் சிலிண்டர் 900 ரூபா விற்கிது, அந்த கோவம் யார் மேலே வரும்? அப்போது எடியூரப்பா இன்றைக்கி பெரிய பிரச்சாரத்தை வந்து கர்நாடகத்தில் முன்வைக்க முடியவில்லை. காரணம் வந்து அந்த சிக்கல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த சைடு எடுத்துக்கோங்க,
வசுந்தரா ராஜி ராஜஸ்தானில், மத்திய பிரதேசில் அசோக் சவான் அவர்கள். இப்போ இவங்கெல்லாம் வந்து மோடி அவர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்க முதலமைச்சராக ஆவாங்கன்னு ஆசைப்பட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் முதலமைச்சர் இல்லைன்னு இன்னொரு ஆளை போட்டுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது புதுசாக வந்த முதலமைச்சர் இப்போ தான் வந்திருக்கிறார். அவருக்கு வந்து பெரிய வசீகரமும் இல்லை. ஆனால் இதே சவான் வந்து மாமாஜி வந்திருக்கிறேன், நான் இவ்வளோ நாளாக இருந்தேன், நான் 2 முறை இருந்திருக்கிறேன் முதலமைச்சரான்னு சொல்லி அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருந்தது. அப்போ பிஜேபியில் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, நட்டா அவர்கள் எடுத்துக்கோங்க. நட்டா எங்கன்னா போய் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ண மாதிரி எதனா ஒரு செய்தி வருதா? இல்லை ஒரு ரோட் ஷோ பயங்கரமான கூட்டம் வருது, பிரியங்கா காந்தி எப்படி பேசுகிறாங்களோ அங்கே பயங்கரமாக கூட்டம் வருது, இல்லை வந்து உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் போய் பேசினா எப்படி ஒரு எழுச்சி இருக்குது கூட்டம், அந்த மாதிரி எதனா பிஜேபியில் ஐயா மோடி அவர்களையும் ஐயா அமித்ஷாவை தவிர்த்து வேறு யாருக்கு கூட்டம் சேருது? ராஜ்நாத் சிங் கூட அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி பேசிட்டு போகிறார். அப்போது இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த சைடு 2 பேர் பிரச்சாரத்தை அவங்க தலைமையேற்று அவங்களே எல்லா இடத்துலையும் போய் பயணம் பண்ணி பண்ணுறாங்க. குறிப்பாக சொன்னால் ஸ்டார் கேம்பெயினர்ஸ் கிடையாது இந்த தேர்தலில் பிஜேபிக்கு. வருண் காந்தி எங்கே இருக்கிறார்? வருண் காந்தி சீட்டு கொடுக்கல. வருண் காந்தி போய் ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணாலாம், ஏன் பிரச்சாரம் பண்ணல? மேனகா காந்தி எங்கே இருக்கிறாங்க? ஏன் இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணலை? அப்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 2 பேர் பிரச்சாரம் பண்ணிக்கலான்ட்டு தான் 7 கட்ட தேர்தலை வச்சாங்க. இது என்ன ஆகி போச்சுன்னா, கூட இருக்கிற பிஜேபிக்காரங்களை நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது. சொல்லுவாங்க, அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணி ஈரோடு கிழக்கில் என்ன ஆச்சுன்றது தெரியும், அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணி கர்நாடகத்தில் என்ன ஆச்சுன்றது தெரியும். ஆட்சி மாற்றமே ஆகிப்போச்சு. அண்ணாமலை நீங்கள் சொல்லுங்கள், ஒரு எல்லா இடமும் போய் பிரச்சாரம், அவரை விஐபி ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க அண்ணாமலையை. அண்ணாமலை போனால் ஒரு 2 லட்சம் பேர் திரளுவாங்க, பயங்கரமாக ஹிந்தியில் பேசுவார், நுனி நாக்கில் ஆங்கிலத்தில் அப்படியே டேட்டா பாயிண்டெல்லாம் எடுத்து கொடுப்பாரு, 5 லட்சம் பேர் கை தட்டுவாங்க யூடியூப்பில் பார்த்து. அப்படி இருக்கா? சூழ்நிலை இருக்கா? சூழல் இருக்கா? இல்லை. அப்போது பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களே நிறைய பேர் நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணல. ஆனால் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக எமர்ஜ் ஆகிருக்காங்க லீடர்ஸ். ரேவந்த் ரெட்டி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் கேம்பெயினர், ஸ்ட்ராங் லீடராக எமர்ஜ் ஆகிருக்காப்புல. ஒரு சில கேள்வி ரேவந்த் ரெட்டி கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. புலவாமா வந்து உண்மையாக என்ன நடந்தது சொல்லுங்கள், சத்யபால் மாலிக் பேசினதை அவர் 2வது லேக்காக கனெக்ட் பண்ணியிருக்கார். கனெக்ட் பண்ணி 40 பேர் தாலி இழந்ததுக்கு காரணம் யார், எங்களுக்கு தெரிஞ்சாகணும், உண்மை தெரிஞ்சாகணுன்ற அளவுக்கு ஆரம்பித்து அந்த விஷயத்தை எது ஒரு காலத்தில் சாதகமாக பிஜேபிக்கு பயன்பட்டுதோ அதையே திருப்பி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. டிகே சிவகுமார் கேட்கவே வேணாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சித்தராமையா, தென்னிந்தியான்னு எடுத்திங்கன்னா 3 காங்கிரஸ் ஆளுமைகள் நன்றாகவே பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஐயா சிதம்பரம் எப்போனா ட்வீட்டு போடுறாரு, அவர் கொஞ்சம் ஆங்கிலம் அதிகமாக படித்தவர், மெத்த படித்தவர், முன்னுதாரணம்லாம் இருக்குது, அவர் ஒரு அமைச்சராக இருந்தால் அது அவர் ட்வீட் பண்ணி போடுவார். இது கரெக்டு தானா, இது முறை தானா? போன தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இந்த தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கும் என்னென்னா, எரும மாடு பேரை சொல்ல பிரதமர் மறந்துட்டார், தயவுசெய்து பிரதமருக்கு எழுதி கொடுக்கணும், எரும மாடை ஞாபகப்படுத்துங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று புக்கு, ஏதோ கான்ஸ்டியூஷன் புக்கு ஒன்று வச்சுருந்தாங்க, அதை வச்சு ஒரு சர்ச்சை சமூக ஊடகத்தில். என்னென்னா, சிவப்பு கலரில் வச்சுருந்தாரா ராகுல் காந்தி, சிவப்பு கலர்னால் அது வந்து சைனா அப்படின்னு ஒருத்தர் போட்டார். அதற்கு வந்து அசாம்லேயும் அந்த சைட்லேருந்து ஏதோ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அங்கே இருக்கிற பிஜேபி ஆளுமைகள். உடனே இன்னொருத்தர் எடுத்து போடுறாரு. அதில் வந்து பிரதமர் அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் வந்து அவங்களும் அதே மாதிரி சிவப்பு புக்கை தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து சைனாவோட புக்கா அப்படின்னு கேட்டு பதில் கேட்குறாங்க பத்திரிகையாளர், அங்கே இருக்கிறவங்க பத்திரிகையாளர். இது இல்லாமல் இந்த ரவுண்டில் என்ன பிரச்சனைனா, இப்போ காங்கிரஸில் 3 பேர் தான். கெஜ்ரிவால் டாப் கிளாஸு பிரச்சாரம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அதித்தி அவர்களும் அப்புறமா வந்து சுனிதா கெஜ்ரிவால் அவர்களும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கெஜ்ரிவால் உள்ளே வந்தோடனே பழைய டீம் அப்படியே விலகிடுச்சு ஓரம். அதாவது அவங்களோட வேலையை நீங்கள் போய் பாருங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவருக்கு முன்னாடி வந்தவர் ஜெயிலில் இருந்து அவரும் இவரும் போய் ஊரெல்லாம் சுற்றுறாங்க. அதேமாதிரி மண் வந்து பஞ்சாப் ஃபுல்லாக அங்கே போய் நீ அந்த வேலையை பார் அப்படின்னாங்க. அப்போ அந்த கட்சி வந்து அந்த கேம்பெயின் டைட் ஆகிடுச்சு. உத்தரப்பிரதேசை பொறுத்தவரைலாம் அகிலேஷும் இறங்கி அடிக்கிறாப்புல. தேஜஸ்வி டாப் கிளாஸு, இந்த தலப்பா கிளப்பாலாம் கட்டிக்கின்னு பழைய லல்லுவை வந்து திருப்பி கண் முன்னாடி காட்டுறாரு. அந்த கிண்டல், கீழ்வெட்டு, நக்கல், நையாண்டி தலப்பாவை கட்டிட்டு வயிற்று தூக்கி காட்டுறாரு. பெல்ட்டு பாருங்கள், உட்கார முடியல, முதுகு வலிக்குது, டாக்டர் 3 நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். ரெஸ்ட்டுலாம் வேணாம், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அமிச்சிட்டு தான் ரெஸ்ட்டு, ஜூன் 4 பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த பேச்சு வந்து நல்லா ரசிக்கிறாங்க இளைஞர்கள். வந்து நல்ல எழுச்சி இருக்குது தேஜஸ்விக்கு. அதுக்கப்புறம் அங்கே இவர் நம்ம பாதிக்கப்பட்டவர் ஐயா உத்தவ் தாக்கரே பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அந்த புலி எப்படி பதுங்கி பாயமா அந்த மாதிரி இருக்குது பேச்சு. அனல் 15 லட்சம் வாங்கலாம், கை தூக்குங்கோ, எல்லாம் 2 கை தூக்கிட்டு வரலன்றாங்க. யாரெல்லாம் நிம்மதியாக இருக்கிறீங்க, யாரெல்லாம் வந்து 10 காசு நிற்கிது, யாருக்கெல்லாம் வேலை இருக்குது, பிரச்சனையை கேட்குறாரு. மகாராஷ்டிரா பிரச்சனையை கேட்டுட்டு சொல்கிறாரு, மகாராஷ்டிரா மக்களை பாலாசாஹிப் தாக்கரேவோட வாரிசு, கொள்கை ரீதியாக வாரிசு, புள்ள அப்படின்றத சொல்லாமல் கொள்கை ரீதியாக வாரிசு, என்னை வந்து போலின்ட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் போலியா, நான் பொய்யா, நான் போலியா, நான் பொய்யா, எல்லார்கிட்டையும் போய் கேட்குறாரு. சிம்பத்தி வேவ் மாறுது நிலைமை.
அதாவது போன தேர்தலில் அதிகமாக வந்து ஓட்டு போட்டாங்க. காரணம் சேனாவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு. இந்த தேர்தலில் மக்கள் வந்து ஓட்டு வந்து பொதுவாக மகாராஷ்டிரம் கம்மியாக போலிங் போகும், அது இன்னும் குறையுது. காரணம்னா சேனாவும் மகாராஷ்டிரா பிஜேபியும் சேர்ந்துருந்தால் மக்கள் அங்கே விரும்புகிறாங்க, பிரிஞ்சிருந்தால் மக்கள் விரும்பல, அதனால் ஓட்டு போட வரல. ஆனால் இதில் சரத்பவார் அவரும் வந்து பாராமதியிலேருந்து ஆரம்பித்து அந்த சைடு மராத்வா ரீஜனு அந்த ரூரல் மகாராஷ்டிரத்தில் அவர் வயசுக்கு மீறி உழைக்கிறார். அப்போ இது ஒன்று. இது ஆல்ரெடி நல்லா கொழுந்து விட்டு நெருங்கும்போது கெஜ்ரிவால் நான் வந்துட்டேன், எனக்கு 7 சீட்டு தான் டெல்லி, மிச்ச நேரம்லாம் நான் என்ன பண்ணுறது, 3 வாரம் இருக்குது எனக்கு. இங்கேருந்து அங்கே போகிறாரு, அங்கேருந்து அங்கே போகிறாரு, ஒரு நீல சட்டை ஒரு பச்சை சட்டை இன்னும் ஒரு சட்டைலாம் கூட மாற்றுறது கிடையாது. நீங்கள் பாருங்கள், சாப்பாடு சட்டை மாற்றணும் தூங்கணும் அதெல்லாம் கெஜ்ரிவாலுக்கு இல்லை. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ எல்லா இடத்துலையும் போகிறாப்புல. போயிட்டு அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறார். சோட்டிசி பார்ட்டி சின்ன கட்சி, படா கட்சி பிஜேபி அழிக்க பார்க்குறாங்க. என்ன பண்ணேன், ஸ்கூல் நல்லா பண்ணேன், கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தேன், பெண்கள் பாதுகாப்பில் கேள்வி கேட்டேன், இதுக்கு என்னை இப்படி பண்ணுவீங்களா? இதெல்லாம் மக்கள் சிந்திப்பாங்க. இது பண்ணால் பரவாயில்ல, கூடவே வந்து அப்புறம் யோகி உங்கள் கதை முடிஞ்சுதா, இன்னும் 2 மாதமா ஓட்டு போட்டால் யோகி போயிடும் பார்த்துக்கோங்க, இதுவும் சொல்கிறாரு. அப்போ யோகி என்ன யோசிப்பார், நடந்துருவோம், உண்மையாகிடுவோம். கணக்கு எல்லா கூட்டணிலையும் ஒரு எல்லா கூட்டணி மேடைகள்லையும் திருப்பி பேசுகிறார் கெஜ்ரிவால். இல்லையா, ஃபஸ்ட்டு காலி பண்ண ஒரு பேர் அத்வானி, 2வது காலி பண்ணுங்க. அப்போ இன்னொன்று நிதின் கட்கரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இங்கே நீங்கள் இப்போ கடைசியாக எதனா பிரச்சாரம் பண்ணி இல்லை எங்கன்னா நிதின் கட்கரி ஒரு 5 லட்சம் பேரை கூப்பிட்டு ஆரவாரமான பேச்சு பண்ணார், ராமர் இதோ வந்துட்டார், ராமராஜ்யம் நடத்துகிறாரு எங்கள் ஐயா பிரதமர் மோடி, எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிச்சு, பாலாரம் தேனாரம் ஓடுதுன்னு எங்கன்னா ஐயா நிதின் கட்கரி பேசினாரா? இல்லை ஒரு ஏழ்ச்சியூர், இல்லை ஒரு சூளுரை, இல்லை ராகுல் காந்தி பயங்கரமாக வசைப்பாடி ஏதாவது ஒரு பிரச்சாரம் நிதின் கட்கரி பேசினாரா? இல்லை. ஏன் பேசலை? சரி, ஃபட்னாவிஸ் அடுத்து. ஃபட்னாவிஸ் ஐயா நல்லா பேசக்கூடியவர், நல்ல பிரச்சாரம். ஃபட்னாவிஸோட பிரச்சாரம் ஏதோ ஒன்று இருந்தது, இல்லை ஒரு வார்த்தை. இப்போது நீங்கள் ராகுல் காந்தி எடுத்திங்கன்னா, இப்போ தமிழகம் எடுத்திங்கன்னா பிஜேபிக்கு நிறைய பேரெல்லாம் வச்சுருக்கிறாங்க. சொம்பு பார்ட்டி, சொம்பு பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் 29 பைசா, அப்புறம் 56 இன்ச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சாரம் வந்து வார்த்தைகள்லாம் வைக்கிறாங்க. ராகுல் காந்திக்கோ இல்லை இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கோ பிஜேபிக்காரங்க என்ன வச்சிங்க? பப்புன்றதை தாண்டி வேறு என்ன பண்ணிங்க? அதெல்லாம் இப்போ கடந்த காலம். இந்த காலத்தில் அதனால தான் சொல்கிறேன், ஃபட்னாவிஸ் சரியாக பண்ணலை. ஏக்நாத் ஷிண்டே அவர் உள்ளூர் பிரச்சனையே பெருசாக இருக்குது, வேட்பாளர் இன்னொன்று ஏக்நாத் ஷிண்டே ஒரு டால் லீடர், டவரிங் லீடர்லாம் கிடையாது. ஆட்சியை மாற்றி வர்றது வேற, மக்களை சுயமாக சந்தித்து ஓட்டி வாங்கி ஜெயிச்சு முதலமைச்சராக ஆகிறது. நீங்கள் அது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்பர் இருக்கும்போதோ ஆட்சியில் இருக்கும்போதோ யார் வேணால் வித்தை காட்டலாம், இங்கேருந்து அங்கே அள்ளி போடலாம், அங்கே இருந்தீங்களா. வாக்கு பொது தேர்தல்னு வரும்போது மக்களை போய் சந்தித்து வாக்கு வரும்போது தான் மக்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு நாயகனாக பொது தேர்தலில் நீங்கள் இமேஜ் ஆவீங்க. அது ஏக்நாத் ஷிண்டே ஐயா ஆயிருக்காரனா? இல்லை. அடுத்து அஜித் பவாருக்கு வருவோம். அஜித் பவார் என்ன பெருசாக பேசி, நான் ஒரு பத்திரிகையாளர், எல்லா பேப்பரும் படிக்கிறேன், ஊடகங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். என் சிற்றறிவுக்கு தெரிஞ்சு எனக்கு அவர்களை குறை சொல்லணும்னு இல்லை, நல்ல தரமான பிரச்சாரம், மக்கள் சார்ந்த பிரச்சாரம் தான் நான் அதை பேசுவேன். இல்லை, வாஷிங் மிஷின் பார்ட்டின்னு கடைசியாக வந்து லேபிள் ஓட்டிக்கிறாங்க. காரணம்னா 25 பேர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கட்டுரை வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. 25ல் 23 பேர் மேலே அமலாக்கத்துறை, இடி ரைடு, ஐடி ரைடு, கிரிமினல் கேஸஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது. எல்லாம் அங்கே போனவொன்னே அமைதியாக நல்லா சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்னும் ஏமன் சோரன் வேறு வரல. சரி, ஏமன் சோரன் வந்தாமே பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்குது. இப்போ கல்பனா சோரன்ட்டுது அப்படியே விறுவிறு நடக்குது. அந்த அம்மா அப்படியே ஓடுது. இந்த மானும் முயலும் சேர்ந்து ஒரு வேகம் ஓடும் காட்டில், அந்த மாதிரி இப்படி கால் நிற்க மாட்டேங்குது. போகிற இடம்லாம் போய் பேசுது. நல்ல டாப் கிளாஸ் லாங்குவேஜ் பிரச்சாரம். ஆதிவாசிக்கு, காட்டின மக்களுக்கு, காட்டோரத்தில் வாழ்கிறவங்களுக்கு, பூர்வ குடிக்கு, நம்ம ட்ரைபல் சொல்லுவோம், நம்ம அந்த மக்களுக்குன்னு இருந்தால் ஒரே தலைவன், ஒரு முதலமைச்சர் இருந்தாப்புல இந்த நாட்டில், அந்த முதலமைச்சரை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இது நியாயமா? அதாவது நான் வந்து இங்கே ஹேமந்த் சோரன் வந்து நல்லவர், அவங்க கட்சியில் ஊழலே பண்ணலை அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் ஊழல்வாதி, அவர் பணம் கையகப்படுத்துகிறாங்க. அந்த கட்சியில் வந்து மினரல் ரிசோர்ஸஸ், அதாவது இந்த காட்டில் இருக்கக்கூடிய வர அந்த பொருளெல்லாம் வந்து அவங்க வந்து கையகப்படுத்தி இது பண்ணுறாங்க. அதாவது மண்ணல்றாங்க, பொருளெல்லாம் வந்து எடுத்துடுறாங்க, கிரனைட் எடுக்கிறாங்க, மினரல்ஸ் எடுக்கிறாங்க, ரிசோர்ஸஸ் போகுது அப்படின்றதான் அந்த ஒரு பிரச்சனை, அந்த கட்சியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இப்போ ஜெயிலுக்கு போயிட்ட உடனே என்ன ஆகி போச்சு, அவருக்கு தியாகின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது சிம்பத்தி வேவாக மாறுது. மக்கள் பார்த்து குட்டி பசங்கள்லாம் வந்து கட்டி பிடிக்குதுங்க. ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கினவுடனே கை காட்டினவுடனே ஒரு ஸ்டாராக எமர்ஜ் ஆகிட்டாப்புல கல்பனா சோரன். பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி, ஸ்டாலின், உத்தவ் தாக்கரே,
இந்த சைடு ஒரு 8 பேர் தலைவர், இந்த சைடு ஒரு 16-15 தலைவர்கள் ஃபோட்டோ வச்சு இந்த அம்மா நின்று ஒத்தையில் பேசுது. பப்ளிக்கு கிட்ட வந்து நல்ல எழுச்சி, நல்ல கனெக்ட் ஆகுது. ஒன்று ஒன்றா கேட்குது, அந்த மொழியில் கேட்குது. ஆதிவாசிங்க நம்ம என்ன பண்ணோம், வனக்குடி பூர்வக்குடி நம்மக்கிட்ட இன்னும் இல்லை. இன்னொன்று இந்த வனக்குடியினர்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வைராகியம் வீரம்லாம் ஜாஸ்தி. நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. படத்தில் ஏன் காட்டுறாங்கன்னா நாட்டையும் அந்த காட்டையும் நேசிக்கிற அந்த தன்மை படைத்தவர்கள். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் டர்புலன்ஸ் பண்ணி விட்டீங்க. அதாவது அரசியல் வந்து ஆட்டங்கண்டு போயிருக்கு, அது மக்களை பாதிக்கும் அப்படின்றத அந்த அம்மா சொல்லுது. ஆங்கிலத்திலும் நல்லா பேசுகிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலலாம். அப்போ அங்கே ஒரு ஹீரோ உருவாக்கி விட்டீங்க, டைகர் மாதிரி சுற்றின்றது. மம்தா பானர்ஜி கேட்கவே வேணும். இந்த பாருப்பா, எனக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கும் தான் பிரச்சனை. இந்தியா கூட்டணி வெளியில் இருக்கிறோன்னா உள்ள இருக்கிறோன்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன், மேலே டெல்லியோட தான் எனக்கு பேச்சுவார்த்தை, உங்கள் கூடலாம் இல்லை அப்படின்ட்டு கிளியர் கட்டாக மெசேஜ் அனுப்புகிறாங்க. எனக்கு நீ போடு, நான் அங்கே போய் சப்போர்ட் பண்ணிடுறேன். அது அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போகிறது பிஜேபிக்கே ஓட்டு போகிறதுக்கு சமன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிரச்சாரத்தை முன் வைத்தார். எதற்கு வச்சார்னா, மம்தா பானர்ஜிக்கு சீட்டு வந்துன்னா 4 பேர் நம்ம போய் அந்த அம்மா கிட்ட கேட்கணுமே, அது காங்கிரஸ் கட்சியே ஜெயிச்சிச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லைன்னு அவர் அந்த வாதத்தை முன்வைத்தார். அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க, அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் எனக்கே போட்டுருங்க, நான் மோடியோட சேர மாட்டேன், கிட்டத்தட்ட இது உறுதிமொழின்ற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ பேர் அகிலேஷ் பற்றி கேட்கவே வேணாம். ரொம்ப கூலாக இந்த சைடு கெஜ்ரிவாலோட சேர்ந்து பிரச்சாரம், இந்த சைடு ராஜீவ் காந்தியோட சேர்ந்து பிரச்சாரம், இந்த சைடு வந்து பிரியங்கா காந்தி வந்தாங்களா அவங்களோட சேர்ந்து பிரச்சாரம். டிம்பிள் யாதவ் ஒத்தையில் தனியாக அதுவும் அந்தமாக ஒரு 2 தொகுதியை பார்த்துக்குது. என்னன்னா, யாருனாலும் உத்தரப்பிரதேஷ் வாங்க, சமாஜ்வாடி கட்சி கூட்டத்தை காட்டும், உங்களுக்கு பக்கபலமாக நிற்குன்ற அந்த பேஸை வந்து இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதனால் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் நீங்கள் சொன்னீங்க அந்த பேசுபொருள். மற்றபடி நாங்கள் 70-79 ஜெயிப்போம், எல்லாத்தையும் ஜெயிப்போம் அப்படின்றதுலாம் அது வந்து ஒரு பிரச்சார யுக்தி. 79 சமாஜ்வாடியோ காங்கிரஸ் கட்சின்னு ஜெயிக்காது, அது வாய்ப்பே கிடையாது. எந்த கட்சியும் அப்படியெல்லாம் ஸ்வீப் பண்ணுற அளவுக்கு உத்தரப்பிரதேச அரசியல் இல்லை. அது வந்து பொதுவாக சொல்கிற கருத்து. மற்றபடி இந்த 5ஆம் கட்ட தேர்தல்லையும் இதுக்கு அடுத்த, ஏன்னா இப்போயே சூடு பிடிச்சி பீக்கில் போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் வந்து 6-7-2 இதுலேயும் வந்து இந்திய கூட்டணியோட பிரச்சாரம் வந்து டாப் கிளாஸில் போகும். நன்றி. நிறைய தெளிவான பல நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.